ஏழையாக இருந்தான், ஆனால் அவன் படிக்காதவனாக இருந்தான். அவனுடைய குறைகளை நம்ம பார்த்துட்டு தேவன் பரிசுத்த ஆவி அவனிடத்துல வந்தபோது அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருந்ததுன்னு நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து அந்த பேதுரு பேதையாக இருந்தான். ரெண்டாவது வந்து அவன் வந்து படிப்பு அறிவு இல்லாதவனாக இருந்தான். நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் படிப்பு அறிவு இல்லாமல் நம்ம பேதியாக இருந்தால் எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. அடுத்து அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சபிக்கிறவனாக இருந்தான், சத்தியம் பண்ணுகிறவனாக இருந்தான், மறுதளிக்கிறவனாக இருந்தான். அப்போ தேவன் ஒரு நாள் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்குறாரா. அப்போ அவன் என்ன செய்கிறான்? தேவனை நேசிக்காதவனா இருக்கிறான் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அவனுக்கு இந்த யோவான் 21:15 தேவன் கேட்குறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்று. அதுக்கடுத்து அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோன்னா வசனம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. வசனம் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்த பின்பு பரிசுத்த ஆவி அவனுடைய வாழ்க்கையில் வந்த பின்பு நம்ம அப்போஸ்தலர் 2:41 வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2:41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமேன், ஆமேன். பேதுருக்கு உள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவங்க ஒரே மெசேஜில் 3000 பேர் என்ன செய்தாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4:4 ஒருக்க வாசிப்போமா? வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமீன். அப்போஸ்தலர் 4:4 நம்ம பார்த்தோம்னா அவங்க தொகை எவ்வளவா இருந்து? 5000 இருந்து. அதுக்கடுத்து என்ன செய்தாங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 5:15 வாசித்தீங்கன்னா, பேதுரு நடந்து வரும்போது வியாதிஸ்தர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? வழியில் வைக்கிறாங்க. அவங்க பேதுருக்க நிழல் பட்டு அந்த வியாதிஸ்தங்க என்ன செய்தாங்க? இந்த குணமாகி போனாங்க. நான் இப்பொழுது இங்கே வந்து ஒரு உண்மையாக ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் இதை முடிக்க போகிறேன். என்னுடைய பைபிள் காலேஜில் நான் செகண்ட் இயரில் படிக்கும்போது மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு பையன் எனக்கு கூட படித்து கொண்டு வந்தான். ஆனால் வந்து எங்கள் காலேஜில் என்னென்னா இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷில் தான் எதுவானாலும் செய்யணும். ஆனால் இவனுக்கு என்னென்னா இங்கிலீஷ் வரவே ஒன்றுமே தெரியாது. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஒரு ஆளை இன்னொரு ஆளை பார்த்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஹவ் ஆர் யூன்னு கேட்போம் தானே, எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். ஆனால் அவன் வந்து ஹவ் ஆர் யூக்கு பதிலாக என்ன செஞ்சு தெரியுமா கேட்பான்? ஹூ ஆர் யூன்னு கேட்பான். அதேமாரி அவனுக்கு ஒன்றுமே இங்கிலீஷில் தெரியாது. அப்போ என்ன செய்தான்னா இந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக பிடிக்க தொடங்கினாங்க. ஏன்னா எப்படியாவது அவன் இங்கிலீஷ் படிக்கணுமேன்னு சொல்லி டைட்டாக பிடிக்க தொடங்கினாங்க. அப்போ இவன் என்ன செய்வான்? நான் என்னைக்கும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுவான். ஏசப்பா, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஏசப்பா, உங்களை நான் நம்பி வந்திருக்கேன். உங்களை நம்பி வந்த நிமித்தம் என்னை வீட்டிலேருந்து எல்லாம் வெளியே இறக்கிட்டாங்க. அதனால நான் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கேன்ப்பா. எப்படியாவது இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லி ராவும் பகலமாக அழுது கொண்டு இருந்தான். ஆனால் நான் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இவன் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் எப்படியும் இவன் பாஸ் ஆக மாட்டான், செகண்ட் செமஸ்டர்லேருந்து நம்ம கொஞ்சமாவது அவனை இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவனுடைய ஜெபமும் அவனுடைய விடாப்பிடியா படித்து அவனுக்கு உழைப்பமும் சேர்த்து அவன் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அவன் நல்ல மதிப்பெண் எடுத்தான். அதை விடைக்கு அவன் ஜெபித்து அவனுடைய இங்கிலீஷ் போகும் நாட்களில் ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சு அடுத்து செமஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இங்கிலீஷ்காரன் எப்படி இங்கிலீஷ் பேசுவானோ அதே மாதிரி அவன் அழகாக பேசினான். அது மட்டும் இல்லை, செகண்ட் இயரில் நாங்கள் ஸ்டார்டிங்கில் நேரமாக போயிருந்த போது எங்கள் காலேஜை வந்து விசிட் பண்ண ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க மகாராஷ்டிராலேருந்து. அப்போ அவங்களுக்கு என்ன செய்திருந்தாங்கன்னா எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் மெசேஜுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அங்கே ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணிய சில இந்த ஃபேக்கல்ட்டிஸ் சார் வராதனால ஒன்று பொதுவாக கேட்டாங்க, யாருக்காவது ஹிந்திலேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியுமா? நாம அப்பொழுது இந்த பையன் எழும்பி நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால்
அவன் முன்னாடி போகும்போது எல்லாரும் அவனை பார்த்து ஜோக் அடிச்சாங்க. இவன் எப்படிடா கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஆனால் அவன் எழும்பி போய் அவன் டிரான்ஸ்லேட் பண்ண தொடங்கும் போது எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். நான் என்ன சொல்ல வாருங்கன்னா, இவனை போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் செய்துதானே. எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வசனம் நம்மளுக்குள்ள ஆளுகை செய்தோ, நம்ம கேட்கிற வசனம், நம்ம படிக்கிற வசனம் எப்ப நம்மளுக்குள்ள ஆளுகை செய்தோ, அதுக்கடுத்தது பரிசுத்த ஆவியானவர் எப்ப நம்மளுக்கு உள்ள வாராரோ நம்மளுடைய நிலைமைகள் மாறக்கூடும். நமக்குள்கிட்ட 1000 குறை இருக்குல்ல, ஆனா பரிசுத்த ஆவியானவரால எல்லா குறைகளை மாற்ற முடியும்.